தாவீதுடைய பக்தியும் ராஜதந்திரமும். இந்த தலைப்பில் நம்ம ஒரு செய்தி கேட்க இங்கே நாம் ஆண்டுடைய கிருபையில் வந்திருக்கிறோம். கூர்ந்து கவனித்தால்தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா, பிரைஸ். சபைக்கு வரும்பொழுது எல்லாமே பைபிள் கொண்டு வரணும். படிக்க தெரியலனா கூட உங்கள் கையில் பைபிள் இருக்கணும். அல்லேலூயா, அதுதான் நமக்கு மிக விசேஷம். அதே நேரத்தில் பைபிளை வீட்டுக்கு கொண்டு போயிடணும். தயவு கூர்ந்து யாரும் உங்கள் பைபிள் சபையில் வச்சுட்டு போகக்கூடாது. இங்கே கிட்டத்தட்ட 10 பைபிள் இருக்கிறது. இப்போ நீங்கள் வீட்டில் என்ன படிக்கிறீங்க என்னன்றது எனக்கு புரியல. தயவு கூர்ந்து உங்களுடைய பைபிளை கொண்டுட்டு போங்க. அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வக்கரம் நம்ம யாவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. சரி, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் வாசிக்கலாம். தாவீது மரணம் அடையும் காலம் சமீபத்த போது, தாவீது மரணம் அடையும் காலம் சமீபத்த போது அவன் தன் குமாரனாகிய சாலொமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தாவீது மரணம் அடைய காலம் சமீபத்த போது தன் குமாரனாகிய சாலொமோனை கூப்பிட்டு அழைத்து அவருக்கு கட்டளையிடுகிறதாவது, அவர் என்ன சொல்ல, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. அல்லேலூயா, திடன் கொண்டு புருஷனாயிரு என்று சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ நம்ம திடன் கொள்ளணும். திடன் கொள்ளுகிறது தான் விசேஷம். கர்த்தருக்குள்ள திடன் கொள்ளணும். நமக்கு நம்முடைய தகப்பனார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா என்னன்றது தெரியாது. ஆனாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கிறதுங்க. இந்த மேன்மக்கள் என்ன செய்வாங்கன்னா, தன் குழந்தைகளை ஞானமாய் வளர்ப்பார்கள். இந்த மேன்மக்கள் என்பவர்கள் தன் குழந்தைகளை ஞானமாய் வளர்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நான் இவர்களால் பாதிக்கப்பட்டேன், அவங்களால பாதிக்கப்பட்டேன், இவங்களால பாதிக்கப்பட்டேன், சொந்தத்தால் பாதிக்கப்பட்டேன், பந்தத்தால் பாதிக்கப்பட்டேன் அப்படின்றத சொல்லி கொடுப்பார்கள். அதன்படி தன் தகப்பன் எதெல்லாம் பாதிக்கப்பட்டாரோ அதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில், ஒருவேளை தகப்பன் மரித்தாலும் அந்த விஷயத்தில் அவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். சபையே, உனக்கு தகப்பன் யார் என்றால் முதல் தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சத்தியம், என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அந்த கட்டளையின்படி நாம் நிற்கும் போதுதான் அது நமக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு 2வது ஒரு மெய்ப்பனை தேவன் தேவாலயத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த மெய்ப்பனை எக்காரணத்து கொண்டும் எதிர்த்து கொள்ளக்கூடாது. அது பொதுவாய் சொல்லுகிறேன். ஒரு எழுத்துல கூட மெய்ப்பனை எதிர்க்கக்கூடாது. அல்லேலூயா. எதிர்க்கிற நாளிலே, ஒரு மெய்ப்பனை எதிர்க்கிற நாளிலே அது தேவாதி தேவனை எதிர்த்து கொள்ளுகிறது போல. அல்லேலூயா. அது அவர்களுக்கு பலவிதமான கெட்ட சூழ்நிலைகளை உருவாக்கிவிடும். தாவீது தன் குமாரனாகிய சாலொமோனை அழைத்து மரணம் அடையும் காலத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை விசேஷமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தாய்மார்கள்லாம் பிள்ளைகளை வளர்க்குறீங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, நல்ல ஈவுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதலாவது நீங்கள் பிறந்து வளர்ந்த அந்த கஷ்டம் துன்பங்களை பிள்ளைகள் அறிந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் அறிந்திருக்கணும். சாப்பாடு கொடுக்கறது, பிரியாணி வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு நல்ல சட்டை கொடுக்கறது, அவங்க உயர்ந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, அது 2வது. உன்னுடைய அறிவுரை அந்த பிள்ளை கேட்க வேண்டும். உன்னுடைய அறிவுரைகளை கேட்டு நீங்க நடந்தது போல உங்களுக்கு அந்த பிள்ளைகள் செவி கொடுக்கும் போதுதான் விசேஷம். தாம் பிள்ளை எங்கே
மீறி போயிடுவானோ என்பதற்காக தன் மரணமடையும் காலத்தில் சாலமோனை அழைத்து, நான் பூலோகத்தார் போகிற வழியே நான் போய் கொண்டிருக்கிறேன், அல்லேலூயா, நீ புத்திமானா இருந்து திடன் கொள் என்று சொல்லி கொடுக்கிறார். ஒரு அல்லே சொல்லாமா? என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அந்த 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். என்ன செய்தாலும், நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக்கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, ஆமென். சாலமோனை அழைத்து அவர் என்ன சொல்றாரு? தன் ஆராதித்த தெய்வத்தை அவருக்கு அறிவிக்கிறான். முதல்ல அறிவிப்பு எது? தெய்வம். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் எதிர் இருக்கிறானோ அவனெல்லாம் குறித்தெல்லாம் சொல்லி கொடுப்பான். அது தப்பு. அல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து சொல்லி கொடுப்போம், அது தவறானது. அல்லேலூயா. முதலாவது உன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து சொல்லிக் கொடு. அல்லேலூயா. தேவனை குறித்து சொல்லிக் கொடு. ஆண்டவர் உன்னை விசேஷமாக நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. இங்க அவர் அதுதான் சொல்றார். உன் முழு இதயத்தோடு முழு மனதோடு நீ என்ன பண்ணணுமா? ஆண்டவரை பற்றிக்கொள். உன் பிள்ளைங்க என்னை பற்றி கொண்டால் உனக்கு சிங்காசனத்திலே வீற்றிருக்க புருஷன் இல்லாமல் போவதில்லை. நீ ஆளுகிற அந்த ஆட்சி அது தொடர்ந்து வரும். நான் அதை தொடர செய்வேன். அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம் தொடர வேண்டுமானால் முதலாவது பெற்றோராகிய நம்ம ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உன்னிடத்தில் கபடு இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது. யாவரோடு சமாதானமா, எப்படி? கர்த்தருக்குள்ளே சமாதானமாக நாம் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமாக முடியும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவது நாம் பெற்றோராகிய நாம் தேவனுடைய பார்வையில உண்மையாய் நாம் வாழ வேண்டும். நாம் முழு இதயத்தோடு அவரை துதிச்சாதான். அல்லேலூயா. ஆம். யாருமே இல்லை, ஒரு தவறு பண்ணிடலாம், ஒரு சினிமா பார்த்துடலாம், அல்லேலூயா, ஒரு காரியம் செஞ்சுக்கலாம், ஒரு போன் பண்ணிக்கலாம், அப்படி என்ற ஒரு இதயம் நமக்கு இருக்கக்கூடாது. தேவன் பார்க்கிறார். மாற்றானுக்கு நாம் போன் செய்கிறது தேவன் பார்க்கிறார். மற்ற காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செயல்படும் போது தேவன் பார்க்கிறார். எப்படி நம் பிள்ளை தேவனோடு இருப்பார்கள்? நாம் இடத்தில் தவறு இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் எப்படி தேவனோடு இருப்பார்கள்? அதை குறித்து நாம் கூர்ந்து கவனிக்கும் போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறான். வாலிப பிள்ளைங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் அப்பா அம்மாலாம் ரட்சிக்கப்படாத இருப்பீங்க, நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. கவனிக்கலாம். அல்லேலூயா. உன்னுடைய ஆயுஸ் நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட, உனக்கு நன்றாக ஆண்டவர் ஒரு லைஃபை கொடுக்கிறதற்கு, உன்னை எதிர்காலம் சிறப்பிக்கும்படி உன்னுடைய இதயத்தை நீர் ஆராதிக்கிற பரிசுத்தாவின் கரத்தில் ஒப்புக்கொடு. தேவன் உனக்கு விசேஷங்களை தருவார். அல்லேலூயா. அவரே உனக்கு ஆலோசகராக இருப்பார், அவரே உனக்கு போதிப்பார். அல்லேலூயா. முதலாவது பெற்றோர், அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் நம் ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை விசேஷமாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் தாவீதுக்கு சொல்லி கொடுக்குறப்ப, எனக்கு வயசாயிடுச்சு, நான் முதியோர் ஆயிட்டேன், மற்ற மக்கள் பூலோகத்தார் போகிற வழியில் நான் போய் கொண்டிருக்கிறேன், அடுத்த கட்டம் எனக்கு மரணம் நேரிட போகிறது, ஆகையினால நீர் என்ன செய்ய, எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். என் தேவனாகிய கர்த்தரை நீ முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு சரீரத்தோடு நீர் அவரை தேடினால் நீ புருஷனாக இருப்ப திடன் கொள்வேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அல்லேலூயா. சரி,
ரெண்டாவது கீழே 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிக்கலாம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழியில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆமென். கற்பனை, நியாயப்பிரமாணங்கள், சாட்சி, கட்டளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதன்படி நாம் ஜீவிக்கும் போது குடும்பத்தில் ஆசீர்வாதம், சந்தோஷம் என்றும் இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கலாம். நம்மெல்லாம் ராஜா கிடையாது. நீங்களாம் ராஜா பரம்பரை யாரா இருக்கிறீங்களா? ஹலோ, நாங்கள் ராஜ பரம்பரை அப்படின்னு யாரா இருக்கிறீங்களா? நான் கிட்டத்தட்ட ஒரு 50 கோட்டை போய் பார்த்துருப்பேங்க. அல்லேலூயா. 50 சென்னையில், இந்த இந்தியாவில் எத்தனை கோட்டைகளுக்கு அத்தனை கோட்டைகளுக்கு போயிருக்கிறான். ஆனால் ஒரு ராஜா கூட வீட்டில் இல்லை, அவன் சந்ததியும் இல்லை. அல்லேலூயா. ராஜாக்களுக்கே அந்த கதின்னா ஆண்டிகளுக்கு என்ன கதி? அல்லேலூயா. நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம் ஆண்டவர் ராஜாதி ராஜா. உன்னை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நான் நிறுத்துவேன் சொல்றாரு. நமக்கு உண்மை இருந்தால் ராஜா வாழ்க்கை தேவன் சபைக்கு தருவார். அல்லேலூயா. நமக்கு ராஜா வாழ்க்கை தருவார் ஆண்டவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றாரு? மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும், இங்க சாட்சின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். சாட்சி என்னன்னா அதாவது நோவாவை குறித்து சொல்றார். நோவா நீதிமானாயிருந்தபடினால் அந்த சாட்சி, ஆபிரகாம் நீதிமானாயிருந்தபடினால் சாட்சி. அல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தபடினால் சாட்சி. தாவீது தேவனுக்கு பிரியமாயிருந்தபடினால் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த சாட்சிகளை நாம் காத்து நாமும் சாட்சியாக வாழ வேண்டும். தேவன், அல்லேலூயா. ஆமா, தானியேல் எனக்கு மிக பிரியமானவன் சாட்சி சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா. யோசுவா இது மோசஸ் ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் வீட்டில் எங்கும் உண்மையில் ஒரு சாட்சி. இந்த சாட்சி ஆண்டவர் உன்னை குறித்து சொல்ல வேண்டும். என் மகள் இப்படிப்பட்டவள், எனக்கு பிரியமானவள். அல்லேலூயா. என் மகன் எனக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் நமக்கு சாட்சி. நம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சாட்சிகளை காத்துக்கொள்ள வேண்டும். என் தாய் தகப்பனுக்கு நான் மகன். அந்த ஊர் மக்கள் சொல்லணும், இவங்க பெற்றாலும் அழகான ஒரு மகனை பெற்று அந்த பிள்ளை அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க. சாட்சி. அல்லேலூயா. இந்த மனுஷன் கட்டினாலும் கட்டினா நல்ல ஒரு பெண்ணை கட்டி கொண்டு வந்துட்டான்பா. அவ இதுவரையில ஒரு பெயர் எடுக்கல. அல்லேலூயா. அவள் சாட்சி, அவை காத்து கொண்டாள். சாட்சி. அல்லேலூயா. நல்ல ஒரு புருஷனை தேவன் அவளுக்கு கொடுத்திருக்கிறார். சாட்சி. கடைசி வரையிலும் அவள் இருவரும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து, அல்லேலூயா, பூலகத்தார் போகும் வழியில போகும் வரையிலும் அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சிகளாக இருக்க வேண்டும். வாழ்க்கை மாறக்கூடாது. அல்லேலூயா. இப்படி சாட்சி, நம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ள வேண்டும். அங்குதான் கற்பனைகளை, நியாயப்பிரமாணங்களை, கட்டளைகளை, சாட்சிகளை காத்துக்கொள். என் தேவன், நான் ஆராதிக்கிற உன் கூடவே இருப்பார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். சிலர் அப்படி இப்படி அதாவது புரோக்கன் ஃபேமிலி. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட குடும்பம், உடைக்கப்பட்ட உள்ளங்கள். அல்லேலூயா. சிதறப்பட்ட குடும்பங்கள், சில காரியங்கள் இருக்குங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடி தன் சாட்சியை காத்து கொள்ளாததினாலே. அல்லேலூயா. முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடுகிற யாவரும், அதாவது ஒரு அந்த சாட்சின்னா கற்பனைன்னா, இயேசுப்பை என்னெல்லாம் கற்பனை சொல்லியிருக்கிற அப்படி திட்டா கை கொண்டால் ஒரு நன்மையும் குறையாது. அல்லேலூயா. அது முதல் கற்பனை என்னன்னா, அல்லேலூயா, ஆமென், என் பரிசுத்த ஓய்வினாலே
இதுதான் தேவன் முதல்ல கொடுத்திருக்கிறார். என்னால் என்று உனக்கு வேற தேவர்கள். ஆமா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் தருவார். ஸோ அதை நம்ம மிஸ் பண்றோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய மிஸ் பண்ண வேண்டியது வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்கள், தேவனுடைய கட்டளைகளை ஒரு மனிதன் மிஸ் பண்றான்னா அவன் நிறைய மிஸ் பண்ண வேண்டியது வரும். வாழ்க்கையில பள்ளமும் மேடும் சந்திக்க வேண்டியது வரும். பயங்கரமான சூறாவளிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லேலூயா. அப்பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. தீமோத்தேயு 1:5 வாசிக்கலாம். தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த கற்பனை நியாயப்பிரமாணங்கள் என்ன கவனிங்க செல்வங்களே கவனிங்க. இந்த கற்பனை நியாயப்பிரமாணங்கள் சாட்சி, அல்லேலூயா, கட்டளை, இதற்கெல்லாம் அந்த பொருள் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இந்த பவுல் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. வாசிக்கலாம். இப்போ கற்பனையின் பொருள் நல்ல கவனி. கற்பனையின் பொருள் என்னவெனில் ஏறுங்க என்ன கவனிங்க. எல்லாம் என்ன கவனிங்க. நீங்க வாசிக்க வேணாம், என்ன கவனிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், இந்த கற்பனையின் பொருளை அவர் சொல்லி கொடுக்குறாரு. கவனிக்க. நம்மளாம் நல்லா இருக்கணும், ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், சுகமா இருக்கணும். அல்லேலூயா. யாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம கை கட்டி நிற்கக்கூடாது. நம்ம ராஜாக்கள் ஆசாரியர்களா ஆண்டவர் நம்ம மாற்ற வேண்டுமானால் இந்த கற்பனையின் பொருளை கவனிக்கணும் சபை. அப்புறம் சுத்தமான இருதயத்திலும், நல்ல கவனிங்க. என்னம்மா என்ன கவனிங்கம்மா, பேபிலோன் என்ன கவனிங்க. சுத்தமான இருதயம் சொல்லுங்க. என்னம்மா? ஆமா, சுத்தமான இருதயம். இந்த கற்பனையின் பொருள் அந்த இருதயத்தில் தான் இந்த கற்பனை போய் தங்கும். சுத்தமான இருதயத்தில் இந்த கற்பனை போய் தங்கும். சுத்தமான இருதயம். அப்புறம் நல் மனச்சாட்சி. ஒரு அல்ல சொல்ல என்ன? நல் மனச்சாட்சி, நல்ல மனச்சாட்சி. அல்லேலூயா. சுத்தமான இதயம், நல் மனச்சாட்சி. அப்புறம் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. மாயமற்ற விசுவாசம். இந்த மாயமற்ற விசுவாசம் பிறக்கும் அன்பு. இந்த மாயமற்ற மாயில்லாத விசுவாசம் இருக்கணும். ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு மகனாக பவுல் அதான் சொல்லிக்கூட. அதுல மாயம் வந்துருச்சுன்னா அவங்க ஃபேமிலி மாயமாக போயிடும். பிரச்சனைகள் வரும். வேற ஒன்றும் இல்லை, பிரச்சனை சமாளிக்க முடியாது. அல்லேலூயா. நல்லா சாப்பிட முடியாது, சாப்பாடு இருந்தால் கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்ப நம்ம பெற்றோராகிய நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருந்துட்டா சுத்தமான இதயம், நல்மனச்சாட்சி, அல்ல மாயமற்ற விசுவாசம், இது மூன்றும் நம்ம கிட்ட இருந்து, இது விசேஷமான கட்டளைங்க. இது மூன்றும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அவர் வந்துருவார் உன் வீட்டுக்குள்ள. 4வது ஆளா அவர் வந்துருவார். அவர் வந்துட்டான்னா ஒரு குறை உனக்கு வராது. அல்லேலூயா. ஒரு குறை இல்லாம வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. எங்க அப்பா எனக்கு, எங்க பாட்டன் பூட்டன், எங்க தகப்ப எனக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, நான் எதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஜாலியா இருந்தலாம் ஒரு மனுஷன். அல்லேலூயா. நான் தான் உதாரணம் சொன்னேன். எத்தனையோ கோட்டைகள், ராஜாவின் கோட்டைகளை பார்த்துருக்கிறேன். அதுல ஒரு ராஜா கூட காணோம், அவனுடைய ஃபேமிலியே இல்லை. ஒரு நிமிஷத்துல போயிடும். அல்லேலூயா. எல்லாம் மறைந்து விடுங்க. இந்த பெருமையின் காரியங்கள் மறைந்து விடும். பெருமையின் காரியங்கள் தான் மாயமுள்ள காரியங்கள். அல்லேலூயா. இவைகளுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா. அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நம்மை தாழ்த்தி, அல்லேலூயா. அதாவது எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்தார். நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, எவன் அதிகமாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கினே இருக்கிறானா அவன் புதிய மனிதனா மாறிடுவானா. எவன் அதிகமாக தன் பாவத்தை குறித்து அதிகமாக மன்னிப்பு கேட்குறான் பாரு, அதிகமாக மன்னிப்பு கேட்டு 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 அப்படியே அவன் புதிய மனிதனா மாறிடுவானா. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அந்த வாழ்க்கை, அந்த அனுபவம் நமக்கு வரும்போது நாம் புதிய மனிதனாக மாறுவோம். அல்லேலூயா.
புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக தேவன் மாற்றுகிறார். அதுதான் அவருடைய, நம்ம எல்லாம் புதிய மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான் ஆவியானுடைய நோக்கமே. அல்லேலூயா. அதுக்கு இடம் கொடுக்கிறது இல்லை மாயமாலமான ஆராதனை. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்க இந்த மாயமாலமான ஆராதனை என்றைக்கு தகர்க்கிறீங்களோ அன்றைக்கு தேவன் உங்களுக்கு பெரிய அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அட்டென்ட் பண்ண அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க வந்திருக்கிற நீங்கள், நாம் தேவன் வருகை பறிந்து ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்துக்கு நம்ம முதலாவது தீர்மானம் எடுக்கணும். இதில் ஒரு சாட்சி இருக்கணுங்க. நமக்கு சாட்சியை காத்துக்கொள்வாயாக, அவருடைய கற்பனைகளை காத்துக்கொள்வாயாக. அல்லேலூயா. காத்து கொள்ளுகிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனால் சுத்தமான இதயத்தோட, நல் மனச்சாட்சியோட, மாயமற்ற விசுவாசத்தோட காத்துக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. 1 தீமோத்தேயு 5:6 6வது வசனம் வாசிக்குமா? இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போயிட்டாங்க. அது நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிதான் எல்லா சபைகளிலும். இவைகளுக்கு சிலர், அந்த வசனத்தை போடுங்க, இவைகளுக்கு சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வீண் பேச்சுக்கு எவன் இடம் கொடுக்கிறானா அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. அவங்க சாட்சியெல்லாம் கை கொள்ள முடியாதுங்க. ஆண்டவருக்கு பிரியமா இருக்க சாட்சியெல்லாம் கை கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழுத்து பழமாகிற நேரத்தில் அல்லேலூயா ஒரு கல்லடி அந்த மாங்காய் மேலே பட்டுருச்சு. அந்த மாங்காய், அதாவது என்ன சொல்லுவாங்க, பழுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க செங்காய். இந்த செங்காய் அடுத்த கட்டம் அதுக்கு பழுக்கணும், அதில் ஒரு கல்லடி விழுந்துடும். அல்லேலூயா. பிறகு அது பழுக்காது, வேறு விதமாக அதோடைய சுவை மாறிடும். நல்லா வந்துட்டே இருப்பாங்க, நல்ல அழகாக வந்துட்டு இருப்பான். ஆண்டவருக்கும் ஊழியக்காரனுக்கும் பிரியமா வந்துட்டு இருப்பான். அல்லேலூயா. ஆமாம், ஒரு கல்லடி விழும் பாருங்க. அல்லேலூயா. வீண் பேச்சு என்கிற கல்லடி அது மேலே விழுந்த உடனே அது பழுக்காதுங்க, அது சுவை மாறிடும். ஆண்டவர் துக்கப்படுவார், மெய்ப்பன் துக்கப்படுவார். பழுக்கிற நேரத்தில் உனக்கு கல்லடி வீண் பேச்சு. அல்லேலூயா. பழுத்து கனியாக நேரத்தில் வீண் பேச்சு நிமித்தம் ஒரு கல்லடினாலே அது கெட்டு போய்விடும். உணர்கிறவன் யார்? அவன் கெட்டு போயிட்டு, அல்லேலூயா, அது வெம்பி போயிட்டு, அந்த இடம் கண்டி போயிட்டு, அது கீழே விழுந்தாலும் விழுமே தவிர அது மீண்டும் தன் இதயத்தை சுத்திகரித்து கொள்ளாது. அல்லேலூயா. அதை சுத்திகரிக்க வேண்டுமானால் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும். எவன் அதிகமாய் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறானோ அவன் புதிய மனிதனாக மாறுகிறான் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். என்றைக்கையா நம்ம புதிய சிருஷ்டியா மாறுது? இன்னும் எத்தனை வருஷம் ஆகிறது புதிய சிருஷ்டிக்கு? தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவினை அபிஷேகம் பெற்றுட்டோம். ஆனாலும் புதிய சிருஷ்டிக்கு மாறலையே, அந்த நல் மனசாட்சி இல்லையே. அல்லேலூயா. சுத்தம் இதயம் எங்கே? அதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது தேவன் எல்லாரும் அல்ல. அல்லேலூயா. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த சுத்த இதயம். அல்லேலூயா. நல் மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசம். உன்னுடைய விசுவாசத்தில் மாயம், ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தில் மாயம் காணப்படக்கூடாது. அவன் முதல் இடம் தேவனுக்கு கொடுத்துடணும். தாவீது அதான் அங்கே சொல்றார். என்ன சொல்றாரு? 3வது வருஷம், நீ என்ன செய், அவர் பாருங்க, நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமனாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகளுக்கு தங்கள் முழு இருதயத்தோடும். நீ எங்க வேணா போப்பா, எங்க வேணா வாங்கப்பா, எதை வேணா செய்யுங்க, ஆனா உன் இதயம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். சாலமோன், உன் இதயம் தேவனோடு இருக்கு. நீ எங்க வேணாலும் போ, எங்க வேணாலும் வா, நோ ப்ராப்ளம்.
ஆனால் நீ உன் இதயம் தேவனோடு இருந்துச்சுன்னா அவர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. இதுதாங்க சத்தியம். நீ ஆண்டவரோடு இருந்தா அவர் உன்னோடு இருப்பார். ஆனால் எத்தனை மாங்கனிகள் பழுக்கிறதுக்கு முன்னே அந்த செங்காயா இருக்கும்போது அடுத்த கட்டம் பழங்க, அது விலை 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 அதிகமாய் போகுங்க, விலை அதிகமாய் விற்கப்படும். அந்த மாங்கனி அதிகமான விலைக்கு விற்கப்படும் வேலையில அதுக்கு முன்னே யாரோ சொன்னா, எவளோ சொன்னால், ஆண்டவரே அந்த கல்லடியில அது கன்னி போகிறது, கெட்டு போகிறது. பெருமைங்க, அதெல்லாம் பெருமை. பெருமை, நான் என்கிற கர்வம். அல்லேலூயா. பலவிதமான சூழ்நிலை, இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா. ஆண்டவருடைய சமூகத்தில் கௌரவத்துக்கு அங்கே இடமே கிடையாது. தாழ்மை தாழ்மை தாழ்மை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஃபாதர் ஒருத்தர் நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல, அதாவது இந்த பகுதியில், அதாவது நம்ம ஊழியத்துக்கு போகணும், அதுன்னா போலூர் பகுதியில் ஒரு பெரிய சபை, அது சர்ச்சு. அதில் அந்த ஃபாதர் முடிந்த அளவுக்கு அந்த ஜனங்களுக்கு அவ்வளோ நன்மை செய்தாராம். அல்லேலூயா, நன்மை செய்தார். ஆனால் அந்த 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 சபையில் சிலர் அவர்கள் வெம்பி போயிருக்கிறதை அவர் காண்கிறார். ரொம்ப துக்கப்பட்டார். அவர்கள் வெம்பி போயிருக்கிறதை. அல்லேலூயா. அதாவது கனிக்கு முன்னே அடிபட்டு அந்த இடம் கண்டி போயிட்டு பல ஜனங்களை பார்க்கும்போது அவர் ரொம்ப வேதனைப்பட்டு ஒவ்வொருத்தராய் சந்தித்தால் அவருடைய குணங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அதுல கொலைகாரம் கூட இருக்கிறாங்க, அதுல. அல்லேலூயா. அபகரிக்கிறவன் இருக்கிறான், ஏழைகளை கொள்ளையடிக்கிறவன் இருக்கிறான். அல்லேலூயா. மற்றவங்களை காட்டி கொடுக்கிறவன் இருக்கிறான், எரிச்சல் உள்ளவன் இருக்கிறான். அல்லேலூயா. அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் அவர்களை வைத்தார். ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. சுத்த இதயம், அல்ல நல்மனச்சாட்சி. அல்லேலூயா. நல்மனச்சாட்சினா அவனுடைய இதயம் அவர் விசேஷமானது, மாயமற்ற, அல்லேலூயா, விசுவாசம். நமக்கு அது இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஆண்டவரை முழு இதயத்தோடு அவரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி இருந்து பாருங்க. தீர்மானம் தான், நீ எடுக்கிற தீர்மானம் தான் உன்னுடைய ஆசீர்வாதம். இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம். தேவன் நமக்கு விசேஷங்களை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார், அவர் பெரியவர். அல்லேலூயா. யோபன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க விசுவாசிக்கிறாங்க, அந்த அம்மா விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவரே என்று அவருடைய பாதத்துக்கு வராங்க. அல்லேலூயா. சிறிய உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அற்புதம் செய்யாத இருந்தாரா? சொல்லுங்க, செய்யாத இருந்தாரா? அவங்க நல் மனச்சாட்சியோடு இந்த திருமணம் ஒரு குறையில்லாமல் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல் மனச்சாட்சியோடு வராங்க. அவர் சொல்ற சிறிய உனக்கும் எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல. அவங்க அப்படியே விட்டுட்டாங்களா? அவங்க நல் மனச்சாட்சி என்ன சொல்றாங்க? வேலைக்காரர் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்ப நம்ம அதன்படி செய்யும் போது, தேவன் சொற்படி செய்யும் போது, அது நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அதே யோவான் 3:23 வாசிக்கலாமா? பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடியினாலும் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். ஜனங்கள் அவரிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லலாமா? நல்ல கவனிக்கணும். தண்ணீர் மிகுதியா இருக்கிறது. என்ன இருக்குது? தண்ணீர் மிகுதியா இருக்குது. மிகுதியா இருக்கிற இடத்துல என்ன நடக்குது? நல் மனச்சாட்சி உள்ளவர்கள் தேவனை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அந்த மனசு தாங்க ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் தேவனிடத்தில் மிகுதியா இருக்கிறது. ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் நிறைய இருக்குதுங்க.
அல்லேலூயா. நல் மனச்சாட்சி எதுவோ அவர்கள் அதை பற்றி கொள்கிறார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவனிடத்தில் விசேஷமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நல் மனச்சாட்சியோடு ஞானஸ்தானம் பெற்று, அல்லேலூயா, முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய சந்ததி விசேஷமாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் சந்ததி நல்லா வரணுமா? நம்முடைய சந்ததி, அதாவது ஏதோ கல்யாணம் பண்ணோம், ஏதோ பிள்ளைங்களை பெற்றோம், எப்படியாவது வந்துட்டு போட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகள் மேலே பெற்றோருக்கு அக்கறை வர வேண்டும். பிள்ளைகள் மேலே பெற்றோருக்கு அக்கறை வர வேண்டும். குடும்பத்தின் மேலே பெற்றோருக்கு அக்கறை வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், என் குடும்பத்தார் யாவரும் தேவனை சேவிக்க வேண்டும், என் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு நாம் இருக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாரா? செய்வாரா ஆண்டவர்? அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. நல் மனச்சாட்சியோடு ஞானஸ்தானம் பெற்றோம், ஆனால் முழு இதயத்தோடு தேவனை தொழுது கொள்கிறோமா? ஒரு கேள்விக்குறி வருகிறது. முழு இதயத்தோடு ஆண்டவரை பற்றி கொள்கிறோமா? அல்லேலூயா. நம்முடைய முழு குடும்பத்தை கர்த்தர்கிட்ட அர்ப்பணித்திருக்கிறோமா? அல்லேலூயா. நானும் தேவனை பற்றி கொண்டிருக்கிறேனா என்கிற ஒரு கேள்விக்குறி, ஒரு சாட்சி நமக்குள்ள வரும்போது ஆண்டவர் பெரிய அதிசயங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கவனிக்கணும். அப்போ இந்த சாலமோனை கூப்பிட்டு தாவீது சொல்கிறாருன்னா, தன்னுடைய சிங்காசனம் நிலைக்கணும், தன் பிள்ளைங்க நல்லா வாழணும் அப்படி என்பதற்கு அவர் தான் ஆராதித்த தேவனை என்ன பண்ணுறாரு? நீ எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் உன் முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடுவாயாக. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவாயாக. இதை நம்ம தேடிட்டா அவர் உனக்கு உதவி செய்வார். இந்த மரம் மண்டியில் அது உரைக்கவே மாட்டேங்குது சில டைமில். அல்லேலூயா. ஆமாம், நம்ம அவரை கூர்ந்து கவனிச்சிட்டாலே ஆண்டவர் பெரிய அதிசயங்களை தேவன் நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஆம். அப்போ 4வது வசனம், மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. அந்த கட்டளையின் காவலை காப்பாயாக. இன்னைக்கு அதிகாலை ஜபம்பா காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு பாஸ்டிங் ப்ரேயர். எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு சும்மா ஆண்டவருடைய சமூகத்தை உன் குடும்பத்திற்காக அவருடைய பாதத்தில் வந்து ஜபிக்காம, அல்லேலூயா, எத்தனை நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறோம் அவருடைய காவலை காத்து கொள்ளாமல். அப்புறம் சில நேரத்தில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஒரு நோய் வந்துட்டோம், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அதெல்லாம் வேணாம்மா. நம்ம அவருடைய காவலை காத்து கொண்டாலே போதும். சனிக்கிழமை இரவு நடுக்கம் வரணும். ஐயோ, அடுத்த நாளை காலை விடிந்தவனே தேவனுடைய ஆராதனை. அந்த நடுக்கத்தோடு காவலை காத்து கொள்ளும்போது உன் காவலை காத்துக்கொள், அவருடைய காவலை காத்துக்கொள், உன் காலை காத்துக்கொள். அல்லேலூயா. அந்த நடுக்கத்தோடு நாம் தேவனை பற்றி கொள்ளும்போது இதில் தான் ஆசீர்வாதம். மற்றபடி நீங்கள் கொடுத்தாலும் சரி, கொடுக்காமல் போனாலும் சரி, மற்ற தர்மம் கொடுத்தாலும் சரி, தர்மம் கொடுக்காமல் போனாலும் அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நாம் தேவனுடைய வசனத்தை நாம் காத்து கொள்ளும்போது ஆண்டவர் விசேஷமான அற்புதங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருப்பாருங்களா? அல்லேலூயா. நாளைக்கு பார்த்துக்கலாம், அவன் விட்டு அடுத்த வாரம் போய்க்கலாம், அது காலி. அல்லேலூயா. இந்த காவலை பயபக்தி கூட எவன் காத்துக்கொள்கிறானோ. தேவன் தாவீதை சும்மாவா சொன்னார்? என் இதயத்துக்கு ஏற்றவன். நான் கவனிக்கணும், இந்த சிஎஸ்ஐ மக்கள்லாம் நான் பார்க்குறேங்க. சிஎஸ்ஐ லுத்ரன் அவங்கெல்லாம் நான் பார்க்குறேன். கவனிங்க, அதில் சிஎஸ்ஐ மக்கள் அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க இல்லைங்களா? அல்லேலூயா. ஆமாம். ஆனால் அவங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற குடும்பங்கள் சிஎஸ்ல ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. எப்பொழுது 1960 சொல்லலாமே, அந்த நாளில் தேவனுக்கு மிக பிரியமாய் வாழ்ந்த சிஎஸ்ஐ மக்கள், அல்லேலூயா, இன்றைக்கு அவர்கள் பணக்கார லிஸ்ட்ல இருக்கிறாங்க. எந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க? பணக்கார லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க டாக்டரா இருக்கிறாங்க, இன்ஜினியரா இருக்கிறாங்க,
ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அழகான பில்டிங், அழகான கார், பங்களா, விசேஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்மை போல இருந்தவர்கள் தான் அந்த சிஎஸ்சியில் வாழ்ந்தவர்களுக்கு தேவன் அந்த பக்தி வைராக்கியத்தை பற்றி கொண்டதினாலே அவர்கள் வளர்ந்து போனார்கள். ஆனால் இந்த பெந்தகோஸ்து அளவில் அல்லேலூயா எங்கேயோ ஒருத்தர் தாங்க அப்படி வராங்க. அல்லேலூயா எங்கேயோ ஒருத்தருக்கு தான் தேவன் அந்த கிருபை தருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய விசுவாசம் நல்மன விசுவாசம் இருக்கணுங்க. அந்த நல்மன விசுவாசம். இன்றைக்கு வாடகை வீட்டிலே இருக்கிறியா, நாளைக்கு லீஸுக்கு போயிடணும். நாளைக்கு லீஸுக்கு போறியா, அடுத்த நாள் நீ சொந்த வீட்டுக்கு போகணும். என் தேவன் அதை வழி கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அப்படி இல்லை, இன்னும் அந்த 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 வாடகை வீட்டில் தான் பல வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா நம்மகிட்ட மிஸ்டேக் இருக்கிறது. அல்லேலூயா. அவரை சரியாய் தேடவில்லை, அவருடைய கற்பனைகளை காத்து கொள்ளவில்லை. அவருடைய கற்பனை காத்து கொள்ளாதவர்கள் அந்த அடிமட்டத்தில் தான் இருப்பாங்களே ஒழிய உயர மாட்டார்கள். அல்லேலூயா. அது சிஎஸ்ஐ, லுத்ரன், ரோமன் கத்தோலிக்கில் இருக்கிற அவர்கள் தங்கள் பக்தியோடு தேவனை தேடுகிறதுனால இன்றைக்கு அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். நம்மை செல்வந்தர்களாக மாற்றுகிற தேவன் மாவரே, உன்னை செல்வந்தர்களாக மாற்றுகிற தேவன் மாவரே. அல்லேலூயா. இன்னும் நாம் உலகத்தை விடல. நம்ம என்ன விடல? உலகத்தை இன்னும் விடல, உலக காரியங்களை விடல. உலகத்தின் மேல ஆசை. இங்க கிறிஸ்துக்கு வந்து பூசை. ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். நான் பூசை என்ன சொல்றேன்னு நீங்க வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. ரோமன் கத்தோலிக்கெல்லாம் ஆராதனைக்கு பூசைன்னு சொல்லுவாங்க. ஒரு அல்லையா சொல்லாமா? உங்களுக்கு எத்தனை மணிக்கு பூசைன்னு கேட்பாங்க. அதான் அந்த அந்த அர்த்தத்தில் சொல்றேன். உலகத்தின் மேல ஆசை, சபையில பூசை. ஒரு அல்லையா சொல்லாமா? இப்படி இருந்தால் அதுக்கு அடுத்தது எனக்கு டி ராஜேந்திரன் போலலாம் என்னால் பேச முடியாது. ஒரு அல்லையா சொல்லாமா? ஆமாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா, அல்லேலூயா, நான் மனவேதனையோடு பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்பட்ட 5 வருஷத்துலேயே அவன் மேலே வந்துடணும். 5 வருஷம் போதும். அவன் சுத்த இதயம் உள்ளவன், நல் மனச்சாட்சி உள்ளவன், அப்புறம் மாயமற்ற விசுவாசம். இது 3 ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா 5 வருஷம் போதுங்க. 5வது வருஷத்துல அவன் டாப் லெவலில் வரணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில, பொருளாதாரத்துல அவன் மேல வந்தே ஆகணும். அதான் தேவனுடைய கிருபை. 5 வருடம் போதும். 10 வருடம் ஆயிட்டும் அல்லேலூயா வீட்டில் ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நான் தேவனை சரியாய் தேடவில்லை. நல் மனச்சாட்சி எனக்கு இல்லை, சுத்த இதயம் இல்லை. என் தேவன் உன்னை அப்படியே விட்டுற மாட்டார், தரித்திரரா விட மாட்டார். நம்ம கிட்ட உலக தரித்திரம் வந்துருச்சுன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. பூசைக்கு வந்து கலந்துக்குவான், ஆனா எப்படி கலந்துக்கிறோம்? சுத்த மனதோட இல்லை. அல்லேலூயா. நல் மனச்சாட்சியோட இல்லை. ஒரு அல்லே சொல்லாமா? நல்ல ஐ லெவலில் கொண்டு வருகிற தேவன் அவர். கண்மலையின் மேல் நிறுத்துவேன். கண்மலையின் மேல் உன்னை நிறுத்துவேன்னாக்கா நல்லா கவனிக்கணும். அது என்னமோ கண்மலைன்னு சொல்லப்படுறது என்னமோ அப்படின்லாம் நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. உன் கண்மலை மேல் நான் உன்னை நிறுத்துவேன் என்றால் என்னுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து அநேகர் உன்னை பார்க்கும்படி நான் உன்னை உயர்த்துவேன். கர்த்தர் உன்னை உயர்த்துறது தான் கண்மலை. அல்லேலூயா. அது ஜெருசலேமில் இருக்கிற கண்மலைன்னு அப்படி நினைச்சிடக்கூடாது. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க வாழ்கிற தெருக்குள்ள, நீங்க வாழ்கிற ஊருக்குள்ள தேவன் உங்களை பொருளாதாரத்தில் உங்களை ஆசீர்வதித்து பக்தி குறையவே கூடாதானா? எவ்வளவு கொடுத்தாலும் கர்த்தர் தான். நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் முழு இதயத்தோடு அவர் ஆராதிக்கணும். உனக்கு என்ன இருந்தாலும் என்ன இல்லாமல் போனாலும் முழு இதயத்தோடு அவர் ஆராதிக்கணும். அவர்களை என் தேவன் ஆசீர்வதித்து அநேகர் பார்க்க அவர்கள் உயர்த்தி வைப்பார். உங்க குடும்பத்தார் அல்லது உங்க வீட்டார் யாவரும் உன்னை உயர்ந்து பார்ப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் மதிப்பு உனக்கு வரங்க, அது தேவன் செய்வாருங்க.
விசுவாசிக்கிறீங்களா? எல்லா இடத்துலையும் சமாதானம் தருவார். நீ நீ எங்க இருக்கிறியோ அங்க சமாதானம், நீ எங்க வேலை செய்யறியோ அங்க சமாதானம், நீ என்ன பிசினஸ் பண்றியோ அங்க சமாதானம், நீ எங்க போய் வரையோ அங்க சமாதானம். என் தேவன் நிச்சயம் உனக்கு தருவார். இது நம்ம எப்போ தேடுகிறது, எப்போ தேடி எப்போ வருது? இன்றைக்கு நீ போய் அதிகமாக ஜெபம் பண்ண, வேண்டுதல் செய், மன்னிப்பு கேளு, ஆண்டவர் உன்னை புதிய மனிதனாக மாற்றுவார். அல்லேலூயா. இது தாவீதுனுடைய பக்தி வைராக்கியத்தில் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றார், நீங்க இப்படி இருந்தா நீங்க அப்படி ஆயிடுங்கப்பா, அவருடைய சாட்சியின் காவலை காத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு சபை நாம் அவருடைய சாட்சியை காத்து கொள்ளும் போது தான் தயவு கூர்ந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். நம்மெல்லாம் எங்கேயே இருக்கணும். 5 வருஷம் நீங்கள் இங்கே வந்து 5 வருஷம் ஆகுதுன்னா நீ காரில் வந்திருக்கணும். என்ன நேரம் உனக்கு கார் கொடுத்துருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. புல்லட்டில் வரணும். நீ என் தேவன் அப்படிப்பட்டவருங்க. தரித்திர வாழ்க்கை இருக்கிறதுனா நீங்க தேவன்கிட்ட போய் செக் பண்ணுங்க, அவர்கிட்ட கொடுங்க, உங்களை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. அல்லேலூயா. 5 வருஷத்துல தேவன் ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லவர் அவர். ஆனா நம்ம அவரை பற்றி கொள்ளுகிறது, அவருடைய காவலை காத்து கொள்ளுகிறது தான் மீதி வேலை. இப்ப தாவீதுடைய தந்திரம், ராஜதந்திரம் நல்லா கவனிக்கணும். தாவீதுடைய ராஜதந்திரம் சொல்லுங்க என்ன? ஆமா, மேல என்ன பார்த்தோம்? தாவீதுடைய பக்தி வைராக்கியம், தாவீதுடைய பக்தி. இங்க பார்க்க போகிறோம் தாவீதுடைய ராஜதந்திரம். அல்லேலூயா. இந்த ராஜதந்திரம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில தேவன் அவரை ராஜாவாக அபிஷேகித்தார். கவனிக்கணும், இனிமே தான் நீங்க கவனிக்கணும். ராஜாவாக அபிஷேகித்தார். ராஜாவாக அபிஷேகித்த பிறகு அவருக்கு வந்த சூழ்நிலை, அவர்கிட்ட இருக்கிற சோல்ஜர், அல்லேலூயா, அவங்க என்னென்ன செய்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, அதற்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை தேவன் கொடுக்கிறார். யார் குழந்தை அழுது? வெளியே வா. இது வந்து ஏசிமா, ஏசி சர்ச்சையாக இருக்கிறதுனால ஒரு சின்ன சவுண்டு கேட்ட கூட இங்கே நமக்கு கேட்கும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய வார்த்தைகளை பேசாதபடி அமைதியாக ஒன்றும் செய்யலாம், ஊமை மாதிரி ஒன்றா பேசிக்கலாம். அல்லேலூயா. அப்படி ஒன்றா பேசிக்கங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? சாலமோனை திடம் செய்ய வைத்து அவன் கர்த்தருடைய காவலை காக்க வச்சுட்டு தான் வாழ்க்கையில் நடந்த 3 காரியத்தை அங்கே தாவீது சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? 5வது வசனத்தில், சாலமோனே, சேர்வாவின் குமாரனாகிய யோப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்பனோருக்கும் ஏத்தோரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை அறிந்திருக்கிறாய். கவனிக்கலாம். ஒரு அல்லே சொல்லாமா? இந்த வசனத்தை வாசிங்கம்மா. தெருவாவின் குமாரனாகிய யோவாப், சிரியாவின் குமாரனாகிய யோவாப், இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சியிலும் வடிய விட்டானே. சரி, கவனிக்க. இது என்னன்னா, யோவாப் என்றது வந்து தாவீதினுடைய ராஜாங்கத்தில் அவன்தான், அதாவது இராணுவ பிரதான தளபதி. யோவாப் யாரு? தாவீதுடைய இராணுவத்தின் பிரதான தளபதி. இந்த யோவாப் தாவீதுக்கு ரொம்ப நன்மை செஞ்சான். ஆனால் எதையுமே தாவீது அவனை தட்டி கேட்கல. அவன் 2 காரியம் செஞ்சான். என்ன காரியம் செஞ்சான்னா, அதாவது யுத்த காலத்தில் சிந்த வேண்டிய ரத்தத்தை சமாதான காலத்தில் சிந்தினான். அவன் எப்படி சிந்தினான்னா, அப்னோர் என்கிற இஸ்ரவேலின் அவன், அதாவது சவுல் காலத்தில் அவன் தளபதி, சவுல் காலத்தில் இராணுவ தளபதி அப்னோர். இந்த அப்னோர் சமாதானத்தை பேசும்படி தாவீது கிட்ட வந்து போகும்போது இந்த யோவாப், நல்லா கவனிக்கணும், அந்த யோவாப் அவனை தந்திரமாக பேசி அவனை கொலை செய்து அவனை சாகடிச்சிடுவான். அதான் சொல்கிறான், அவன் பாதரட்சியில்
ஒரு நீதிமானுடைய ரத்தத்தை யோப் சிந்தினானே, அது உனக்கு தெரியுமே. நல்ல தன் மகனுக்கு சொல்லி கொடுக்குற, தெரியுமே, அமாசாவுக்கு செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை அறிந்திருக்கிறாய். அது அந்த 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 அமாசாவுக்கு செய்த, நல்ல கவனிக்கணும், அமாசா என்கிற ஒரு நீதிமான். இந்த 2 பேரும் இந்த யோபை கொன்று அவருடைய ரத்தத்தை, அதாவது சமாதான காலத்தில் சமாதானம் பேசும்போது இவனுடைய பழி வாங்கிக்கிறான். என்னன்னா, அப்னோர் மோவாபுடைய தம்பியை கொன்றான். அப்னோர் மோவாபிய, அதாவது யோப் இந்த யோபுடைய தம்பியை அப்னோர் கொல்லுகிறான் ஒரு யுத்தத்தில். கவனிக்கணும், யுத்தத்தில். அப்போ அப்னோர் என்ன பண்ணுறாரு, ஓடுறாரு. இவனை பின்தொடர்ந்து இந்த யோபுடைய தம்பி தொடர்ந்து போகிறான். உன்னை நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் தொடர்ந்து போகிறான். கவனிக்கலாம், யோபுடைய தம்பி அப்னோரை துரத்திட்டு போகிறான். அப்னோர் ஒரு தளபதி. அப்னர் சொல்கிறான், நான் நாளைக்கு உன் அண்ணன் முகத்தை நான் பார்க்கணும், திரும்பி போயிடுன்றான். அண்ணன் முகம்னா யாரு? யோபு முகத்தை பார்க்கணும், நீ திரும்பி போயிடு, என் பின்னாடி வராத. நீ பின்னாடி நீ ஏன் சாகணும்? ஏன்னா அவன் யுத்த வீரன். நீ பின்னாடி ஏன் சாகணும்? நீ திரும்பி போயிடு, நான் நாளைக்கு உன் அண்ணன் முகத்தை பார்க்கணும் அப்படின்றான். நான் உன்னை விடவே மாட்டேன்டான்னு கிட்ட வரான். உடனே அப்னோர் என்ன பண்ணுறான், அவன் உயிரை காப்பாற்றிக்கணும்ல, அப்போ அவனை கொலை செய்கிறான். இந்த காரியத்தை நினச்சி தாவீது கிட்ட அப்னோர் அதாவது அப்னோர் இஸ்ரேல் மக்களையும் யூதா மக்களையும் ஒன்று சேர்க்க வரும்போது, அந்த சமாதானம் பண்ணிட்டு வெளியே போகும்போது இந்த தொடர்ந்து போய் அவனை ரகசியமாக குத்தி கொலை செய்து போடுகிறான். அது தாவீதுக்கு குற்றமாக காணப்பட்டது. அதனால் யோவாபை என்ன பண்ண, அவன் என்னுடைய தளபதி தான், ஆனால் சமாதான காலத்தில் 2 உயிரை அவன் ரத்தம் சிந்தினான். நீர் அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்வாயாக. அவன் செத்த பிறகு கவனிக்கலாம், அந்த ராஜதந்திரம் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஒரு அல்லே சொல்லாமா? அப்படியே வாசிக்கலாம் அந்த வசனத்தை. செய்வாய், அவர்கள் கொன்று சமாதான காலத்தில் யுத்தம் கலந்து ரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சியிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் புத்தியின்படியே நீர் செய்து அவனுடைய நரமயர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க விட்டாதேரு. ஒரு அல்லே சொல்லாமா? இது இப்போ இது யோபை கொலை செய்ய சொல்றார். யாரு? தாவீது. அவன் நரமயிர் சமாதானத்தோடு பாதாளத்துக்கு போகக்கூடாது. ஏனென்றால் அவன் 2 உயிரை காலி பண்ணியிருக்கிறான். ஆகையினால அவன் என்னை கேட்காம, 2வது ராஜாவை கேட்டு செய்யணும். என்னை கேட்காமலே போய் கொலை செஞ்சதுனால அவனோட ரத்தப்பை அவன் மேலே அவனுடைய சந்ததி மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ அவர் எங்கே அந்த சாமி நல்லா படிக்கூடாது. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னா 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27 29 வரையிலும். அல்லேலூயா. ஆமாம், அங்கே நடக்கிறது. என்ன கவனிங்க, வாசிக்க வேணாம், நீங்கள் மனசில் வச்சுங்க. 2 சாமுவேல் இல்லைன்னு டக்குன்னு எழுதிங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27 29 அங்கே இந்த காரியங்கள் நடக்கிறது, இந்த கொலை நடக்கிறது. அதனால அவனை விடாதப்பா. அவனுடைய மயிர், அவனுடைய தலைமயிர், அவனுடைய நரமயிர் என்ன பண்ணக்கூடாது? பாதாளத்தில். ஆமாம், அவன் சமாதானமாக போகக்கூடாது. இது ராஜதந்திரம். கவனிக்கணும். அவன் மரித்த பிறகு நீ அவனுக்கு அந்த காரியத்தை செய்யணும். ஒரு அல்லே சொல்லாமா? நம்ம கூட பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் பாரு, நல்ல காரியம் சொல்லிக் கொடுப்போம். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிற வரையிலும், நான் செத்தாலும் சரி, அந்த வீட்டு வாசலில் காலை வைக்கவே கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? நான் செத்தாலும் உயிரோடு இருந்தாலும் அந்த வீட்டு வாசற்படியில் நீ காலை வைக்கவே கூடாது. அப்போ தாவீது ராஜாவா இவங்க இருந்தாங்கன்னா, நீ என்ன பண்ணு, நான் செத்த பிறகு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் கொலை செய் அப்படின்ற மாதிரி தானே அது. ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம சொல்லி கொடுக்குறோமா இல்லையா பிள்ளைங்களுக்கு? ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நான் கூட ஒரு காரியத்தை குறித்து சொல்லி கொடுக்கணும்னு இருக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு. ஒரு அல்லையா சொல்லாமா? ஆனால் அது தப்பு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், அது தவறு.
பிள்ளைகள் சமாதானம் கொள்றதுன்னா சமாதானம் கொள்ளட்டும், நோ ப்ராப்ளம். ஆனால் இது ராஜதந்திரம். ஒரு அல்லே சொல்லாமா, இதில் நல்லதையும் செய்கிறார் தாவீது. கீழே வாசிக்கலாம் 7வது வசனம். கிலோத்தியனான பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக. கிலோத்தியனான பர்சிலாவின் குமாரருக்கு தயை செய்வாயாக. அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆமா, ஒரு நல்லதை சொல்லி கொடுக்கிறாரு இங்க. இப்ப நான் உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடும்போது, அல்லேலூயா, நானும் என் கூட இருக்கிற 400 வீரர்களும் பசியினால வாடும் பொழுது இந்த பர்சிலா என்னை வந்து ஆதரித்தான் சொல்றாரு. அவன் உன் பந்தியில் சாப்பிடுகிறவர்களோடு கூட இருப்பனாக. ஆடுலாம் கொண்டு வராருங்க அவரு. தன் ஜனங்களை அடிச்சு புசிக்கணும். ஆடு, மாடு, வற்றல், திராட்சை கொலைகள். அல்லேலூயா. அந்த 400 பேர் சாப்பிட்றதுக்கு பெட்ஷீட் முதல் கொண்டு வந்து கொடுக்கிறார் தாவீதுக்கு. நன்றி உள்ள இதயத்தோடு, நான் மரித்தாலும் பர்சிலாவை நீர் ஆதரிக்க வேண்டும், நான் மரித்தாலும் பர்சிலாவை நீர் ஆதரிக்க வேண்டும். ஏனென்றால் நான் உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடும் பொழுது அவன் என்னை ஆதரித்தானே. இந்த நற்குணங்கள் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இந்த எப்பொழுதும் நற்குணங்கள் நமக்கு இருக்கும்போது, யாராவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா ப்ளீஸ் தயவு கூர்ந்து நீங்கள் அவங்கள மறக்கவே கூடாது. அல்லேலூயா. அவர்களை நீ மறக்கவே கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பையன் வந்து பார்க்கும் போதெல்லாம் என் காலை தொட்டு, நான் உங்கள் உப்பை சாப்பிட்ருக்குறேன், உங்கள் உப்பை சாப்பிட்ருக்குறேன் அப்படின்ட்டு எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவான். நான் யோசித்தேன், இவன்னா அது எப்பாவது ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. நான் உங்கள் உப்பை சாப்பிட்ருக்குறேன்ப்பா, நான் உன்னை உப்பை சாப்பிட்ருக்குறேன்ப்பா, உங்களை நான் மறக்க முடியாது. ஒரு நன்றி சொல்கிறான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் என்ன இன்னொரு முறை அவன் வந்து நான் உப்பை சாப்பிட்ருக்கேன்னா அவனுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் அவன் வரல. ஒரு அல்லே சொல்லாமா? என்ன சொல்லியிருப்பேன்னா, ஏன் உப்பை சாப்பிட்டா ஏன் கூட தானப்பா இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் உப்பை சாப்பிட்டுன்னு சொல்றப்ப நீ ஏன் கூட தானே இருக்கணும். வேறொரு உப்பை சாப்பிட்டுட்டு நீ வேற இடத்துல இருக்கிற. இப்போ என்கிட்ட நீ இல்லை. அல்லேலூயா. அவன் என்ன உணர்ந்து எந்த காரியத்தை நினைச்சு அந்த காரியத்தை சொல்றானோ, ஆனா அவன் மன்னிப்போடு தாழ்மையோடு வரான். கர்த்தர் இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தாழ்மைப்பட்டவனை அவன் எப்படி இருந்தாலும் தேவன் ஆசீர்வதிப்பாருமா. அல்லேலூயா. அந்த தாழ்மை, அந்த உணர்வு வந்துச்சுன்னா போதும். அல்லேலூயா. அவன் நல்லா இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்ட கெட்டு போனவங்களா இருந்தால் கூட அந்த உணர்வு வந்து அந்த தாழ்மையில் அந்த வார்த்தை சொல்றாங்கன்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்க. எவன் அதிகமாய் மன்னிப்பு கேட்கிறானோ அவன் புதிய மனிதனாய் மாறுவான். எவன் அதிகமாய் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறானோ அவனை புதிய மனிதனாக கர்த்தர் மாற்றுகிறான். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்கறதுல நீங்க அதாவது பிரஸ்டேஜ்லாம் பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கறது அது சமாதானத்தை கொடுக்கும். தெரியுங்களா? நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம், அது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், அல்லது மற்ற மனுஷங்கிட்ட தவறு செஞ்சுட்டோம், அப்பா கிட்ட தவறு செஞ்சுட்டோம், அம்மா கிட்ட தவறு செஞ்சுட்டோம், உற்றவர் ஒரேங்கிட்ட தவறு செஞ்சுட்டோம். மன்னிப்பு கேட்கறதுனால நம்ம புதிய மனிதனாக மாறுகிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மை அப்படி ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்கள்லாம் நல்லா வரலையே, இன்னும் நல்லா வரணுமே அப்படின்ற ஆசை தான் எனக்கு. அல்லேலூயா. ஆமாம், நம்ம இருக்கிற மாதிரி இருந்துடக்கூடாதுங்க. கர்த்தர் இருக்கிற மாதிரியே அப்படியே தரித்திர நம்முடைய இயேசுப்பை விடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த நல்மனச்சாட்சி, சுத்த இதயத்தோடு, மாயமற்ற விசுவாசம், இந்த 3 காரியத்தின்படி நம்ம இருக்கும்போது தேவன் நம்மை விசேஷமாக கொண்டு செல்ல ஆண்டவர் வரலாம். இன்றைக்கு நம்ம ஆரம்பித்தாலும் அடுத்த 5 வருஷத்துல நீ ஆளாயிடுவே.
இன்றைக்கு உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்தால் அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த அடுத்த வருஷம்னா 5 வருஷம் 29வது வருஷத்தில் நீ ஆளாக இருப்பேன். அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் உன்னை நடத்த. ஆனால் நீ எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு சேவிக்குவேன். இந்த பக்குவத்தில் வருகிற இவர்களை என் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம தரித்திரம் இருக்கலாம், ஆனா இன்றைக்கே நீங்க ஒப்பு கொடுத்து அவருடைய காவலை காத்து கொள்ளுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். பர்சிலா உன் பந்தியில அவன் சாப்பிடுகளோடு கூட இருப்பனாக, ஏனென்றால் உன் தம்பிக்கு நான் பயந்து ஓடும் பொழுது அவன் என்னை ஆதரித்தான். நம்ம ஆண்டவர் ஆதரிக்கிற தேவன்மா, அவரை நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார், அப்படியே கீழே வாசிக்கலாம். மேலும் பகூரின் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயு உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினாலே நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். வாசிங்க. ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். சொல்லமா, சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் ஏன் அவர்களை நல்லா கவனிக்கலாம் சபையை, ஏன் அவர்களை இப்படி செய் அப்படின்னு சொல்றாருன்னா, அவள் இருவராலே அந்த மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். என்னால எந்த மனசும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கணும். என்னால் எந்த மனுஷனும் பாதிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல காரியம் சொல்கிறேன். அதாவது நீங்கள் தப்பாலாம் நினைக்க வேண்டாம். செஞ்சால் செய்ய செய்யட்டிப்பாங்க, நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கலையும் அப்படியே வாழலாம். எந்த மனுஷனுடைய இதயத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு பாதிக்க வைக்கலாங்க. ஆனால் ஊழியக்காரனை பாதிக்க வைக்கவே கூடாது. அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசை குறித்து அவன் பாதிக்கப்பட்ட, அவனுடைய உள்ளம் பாதிக்கப்படுகிறது என்றால் அவர்கள் சரிந்து போவர்களை வழிய மேலே வரவே முடியாது. அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா. அது உங்களுடைய விருப்பம். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அல்லேலூயா. ஆண்டு உங்களை விசேஷமாக நடத்துவார். எனக்கு என்னென்னா, நம்ம எல்லாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வரணும். அதனால் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் ஆளாயிடுவீங்க. ஆனால் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் முழு இதயத்தோடு தேவனை ஆராதிக்கணும். இப்போ அவர் சொல்றாரு, என்னை கொடிய தூஷணத்தினால் அவன் தூஷித்தான். அந்த தூஷணம் எப்படி பார்த்துடலாமா? 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 முடிக்கலாம். வேகமாக வாசிக்கலாம். அது என்னென்ன தூஷணம் பாருங்க. அது நம்ம கிட்ட இருக்குதான்னு பார்க்கலாம். நம்ம யாருன்னா அப்படி வாசிங்க. இது இன்னுமா பரட்டிட்டு இருக்கீங்க. தாவீது ராஜா சவுலின் ஸ்தலத்தில் எல்லாம் வாசிக்கலாம். இதை பார்த்து கூட வாசிங்க. எல்லாமே வாசிக்கலாமா? ஒருத்தர் ராஜா பகுரிம் மட்டும் வந்தபோது எல்லாம் வாசிக்கலாம். இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரன் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, துளைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தின் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். நான் அவனை அங்கேயே வெட்டிட்டு இருப்பேன். ஒரு அல்லையே சொல்லாமா? இதான் மனுஷன். ஆனால் ராஜாவாகிய தாவீது தேவனுக்கு பயந்து அவன் தூசிக்கட்டும், தேவன் அவனை தூசிக்க அவனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன குணம் பாருங்க.
ஆனால் அவருடைய ராஜதந்திரம் கடைசியில் அவனுக்கு வேட்டு வச்சுட்டு தான் போறாரு. நம்ம கூட வேட்டு வைப்போம் பாரு, நான் வைக்கிறேன் அவனுக்கு வேட்டு. எத்தனை பேருக்கு சொல்லியிருப்போம்? சொல்லியிருப்போமா, சொல்லியிருக்க மாட்டோமா? நான் வைக்கிறேன் அவளுக்கு வேட்டு. அல்லேலூயா. கரெக்டாக அவர் வேட்டு வைக்கிறார் பாருங்க. நான் முடிக்க போகிறேன், கவனிக்கணும். இந்த 3 பேரையும் பழி வாங்கிறதுக்கு அதே இந்த பக்கம் 425 இருக்கும். அதே பக்கம் 425. இப்போ நம்ம வாசிக்கிற 424. அல்லேலூயா. ஆமாம், இந்த பக்கத்தில் அந்த 3 பேரையும் சாலமோன் பழி வாங்குறார். சாலமோன் அவர்களை கொலை செய்கிறார். அல்லேலூயா. கவனிக்கலாம் கவனிக்கலாம் கவனிக்கலாம். அந்த தூஷணம் எப்படிப்பட்ட தூஷணம்! அல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாம் வாசித்தீங்களா? இப்போ மறுபடியும் அந்த தூஷணத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த 8வது வசனம் மட்டும். சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவின் உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். எல்லாம் தானே படிக்க சொன்னேன். ஏன் மௌனமா படிக்கிறீங்க? சத்தமா படிங்க. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றார். வரலே சொல்லமா. இப்போ இவர் யார என்னென்ன பழி வாங்க சொன்னாரோ அப்படியே இந்த பக்கத்தில் அது நிறைவேற்றப்படுகிறது. நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும். அல்லேலூயா. எனக்கு பைபிள் வாசிக்கிற பழக்கம், உண்மையாக சொல்லணும், எனக்கு பைபிள் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறது அப்படின்றவங்க கை தூங்க பார்க்கலாம். நல்லா கை தூங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் பைபிள் வாசிக்க பழக்கம் இல்லைங்களா? நீங்கள் என்ன கிறிஸ்தவங்க? எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்? எப்படி உன் குடும்பம் மேலே வரும்? உன் பிள்ளைங்களை எப்படி நல்லா ஞானமான வருவாங்க? பைபிள் படிக்க தெரிஞ்சு உனக்கு பைபிள் வாசிக்க பிடிக்கலன்னா எதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க சொல்லுங்க. தயவுகூர்ந்து சபையார் படிக்க தெரிஞ்ச யாவரும் பைபிள் வாசிக்கணும். நீ சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு அதிகாரம் வாசி, பிறகு எப்போது டைம் இருக்கும்போது இன்னும் 2 அதிகாரம் வாசிங்க. நீங்கள் அதிகம் வாசிக்கலைன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. தயவுகூர்ந்து எல்லாமே 2ஆம் தேதி நீங்கள் அந்த ஆராதனைக்கு கட்டாயம் கலந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரதான கரம் உங்கள் மேலே இருக்கும். நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவரை முழு இதயத்தோடு ஆராதிக்க வேண்டும். எல்லாம் காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். சுத்தமான மனசோடு, அல்லேலூயா, நல் மனச்சாட்சியோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது தேவன் விசேஷங்களை நமக்கு தர கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தீர்மானத்தோடு போங்க. எல்லாம் எழும்பி நிற்கலாம். தீர்மானம் இல்லைன்னா நீங்கள் வந்து பிரயோஜனம் இருக்காது. உன் குடும்பத்தை நீ நடத்த முடியாது. 6 மாதம் சந்தோஷப்படுவேன், 6 மாதம் நிந்தையை சுமப்பேன். இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்தினா அடுத்த 5 வருஷத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்ல லெவலில் வந்து நிற்பீங்க.